நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரத்தின் வழியாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நேற்று தந்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்லையும் ஏசப்பா உங்களோட வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு நீங்கள் என்ன வார்த்தையோடு இடைப்பட விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு சம்மட்டியாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகும் ஏசப்பா, ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாகும் வெளிவருவதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம ஒரு ஏசாயா 3ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை வைத்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த வசனத்தில் இந்த அதிகாரம் முழுவதிலையுமே ஆண்டவர் இஸ்ரவேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்புகளாக இந்த அதிகாரம் முழுவதும் ஏசாயா 3ஆம் அதிகாரம் முழுவதும் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் ஆசீர்வாதமாய் நீதிமான்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், நீதிமான்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுப்பேன்னு சொல்கிறார். அதே போல் அவங்க என்ன கிரியை செஞ்சாங்களோ அதோட பலனை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கு நன்மை இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு நன்மையே கிடைக்கல, நான் ஆண்டவருக்கு பிரியமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சரி, நன்மை செய்கிற நீதிமான்கள்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு கேள்விகள் எழும்பும். நீதிமான்கள்னா யார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களே தேவன் நீதிமான் சொல்கிறார், அதே போல் யாரை எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி 3 காரியங்களே இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கு, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோமா? அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி, சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் ஆண்டவர் சிந்தி நம்மளுக்காக பலியான அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் ஏதோ நான் இந்த பாவ பழக்கத்தில் இருக்கிறேனே, இந்த காரியத்தை என்னால் விட முடியலையே, இந்த கோபத்தை என்னால் நீக்க முடியலையே, இந்த எரிச்சல் மற்றவங்களை பார்த்தா என்னால் அறியாமலே ஒரு எரிச்சல் வருகிறது, இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்படும் பொழுது நீதிமான்களாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய அப்பா உங்களோட இரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்களோட இரத்தத்தினால நான் கழுவப்பட்டு நானும் நீதிமானாக மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தினால நீங்களும் கழுவப்பட்டு அவருடைய கோபாக்கினைக்கும் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீதிமான்களுக்கு ஆண்டவர் நீதிமான்களாய் நீங்கள் மாறுவீங்க, உங்களுக்கு நன்மைகள்னால ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அப்பா நான் இந்த காரியங்கள்லாம் எனக்கு விட முடியலை, என்னால் இந்த காரியங்களை மறக்க முடியலை, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் பொழுது தேவன் என்ன செய்வார், அவருடைய இரத்தத்தினால கழுவி பாவ மன்னிப்பாகிய மீட்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றுவார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
ரோமர் 3:24 போட்டிருக்கு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபைனா அது என்னது? தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதியுள்ள ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்கு இலவசமாய் கொடுக்கிற ஒரு காரியம்தான் கிருபைன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அதில் நம்மளுக்கு அந்த காரியங்கள் அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம போக முடியாது. ஆனால் ஏதோ ஒரு டீச்சர்ஸோ இல்லை நம்மளுக்கு திருத்துறவங்களோ நம்மளுக்கு ஒரு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள்னால நம்ம கிருபை பெற்று நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அதே போல தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி சேருவதற்கோ நம்மளுக்கு கிருபை இல்லை, அந்த தகுதி இல்லாமல் நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் நம்ம இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையினால நம்மளை நீதிமான்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால நம்மளை நிரப்பி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் கழுவி நம்மளை பரிசுத்தமாய் நீதிமான்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுப்பார். முதலாவதாக பார்த்தோம், அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரெண்டாவதாக பார்த்தோம், அவருடைய கிருபையினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீங்கள் கூட நான் இவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருக்கேனே, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நான் செய்கிறேனே, ஆண்டவர் என்னை மறுபடியும் மன்னிப்பாரு, நான் மறுபடியும் நீதிமானாய் வாழ விரும்புகிறேனே, நான் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை உங்கள் மேலே அதிகமாக இருக்கு. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களுக்கு அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உங்களை மன்னித்து உங்களை நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றுவார். அடுத்ததாக பார்த்தோம்னா அதே ரோமர் 3:28 பார்க்கிறோம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இதில் நம்ம பார்க்கிறோம், முதலாவது பார்த்தோம் அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரெண்டாவதாக பார்த்தோம் அவருடைய கிருபையினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்ம அவர் நம்மளோட இரத்தத்தினால் நம்ம பாவ மன்னிப்பை நம்ம பெற்றாலும், ஐயோ நான் இன்னும் ஆண்டவர் என்னை மன்னிக்கலை, நான் இன்னும் பாவியாக தான் இருந்து கொண்டிருக்கேன், நான் நீதிமானாக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமான்களாக்கப்படுவோம். ஆண்டவர் நம்ம பாவத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிடும் பொழுதே ஆண்டவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மளை முழுவதுமாக கழுவி நம்மளுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த மலையை போலாக மாற்றுகிறார். அதே போல கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை தேவன் தூக்கி எறிகிறவராக இருக்கிறார், அதை மறந்து விடுகிறார். ஆனால் சத்ருவானவன் தான் நமக்குள்ளாக இந்த மாதிரியான சிந்தனைகளை, ஆண்டவர் என்னை மன்னிக்கலை, ஆண்டவர் என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி தவறான சிந்தனைகளை நமக்குள்ளாக ஊட்டி நம்மளை ஆண்டவரை விட்டு பின்வாங்க செய்து நீதிமான்களாக நம்ம வாழ விடாதபடிக்கு சத்ருவானவன் நம்மளோட அநேக நேரம் தடைகளை பண்ணி கொண்டே இருக்கிறான். அதனால நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன், நான் நீதிமான் தான், ஆண்டவர் என்னை நீதிமானாக வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய பார்வைக்கு நான் நீதிமான்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக பெருகும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் ஆண்டவர் உங்களை நடத்தி உங்களை பரிசுத்தமுள்ள ஜீவியம் வாழ்வதற்கும் சுத்தவான்களாக இருப்பதற்கும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம் அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா அவருடைய கிருபையினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம்னு பார்த்தோம். அடுத்ததாக நீதிமான்களுக்கு அந்த வசனத்தில் நம்ம ஏசாயா 3 அதில் 10 நம்ம பார்த்தோம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இது எந்த நன்மை? நம்ம நீதிமான்களாக எப்படி மாறுறோம்னு பார்த்தோம். இப்போ நீதிமான்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் நன்மைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா நீதிமொழிகள் 3 அதில் 33 இப்படியாக சொல்லுது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வாசஸ்தலத்தை நான் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். உங்களுடைய வீடும் இப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதங்களே இல்லையே, தரித்திரத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய கிருபையினால மீட்கப்பட்டு விசுவாசத்தினால நீங்கள் நீதிமான்களாக மாறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசஸ்தலத்தை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சரி, ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார், என்ன விதமான ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 2ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம வந்து ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக பார்த்தோம்னா யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இந்த வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளுக்கு வந்து 2 இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முன்மாரியையும் கொடுத்து பின்மாரியையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முன்னிலைமையை பார்க்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு பின்னிலைமையை ஆசீர்வாதமானதாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஒன்றே செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா நீதிமான்களாய் நீங்கள் வாழும் பொழுது வசனத்தை வாசித்து அதன்படி நம்ம நடந்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா இருந்தாலே நம்ம வந்து நீதிமான்களாக தான் இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். 2ஆவதாக பார்த்தோம்னா 24ஆம் வசனத்தில், களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு பொருளாதார தேவைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்து உங்களோட பொருளாதாரம் வீழ்ந்து போயிருக்கு, உங்களோட குடும்பத்தில் உங்களோட பொருளாதாரத்தை உங்களால் சமாளிக்க முடியாமல் அது வருமானத்தை மீறினதாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் நீதிமான்களாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வசனத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? மறுபடியும் உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பாவம் செய்ததுனாலே, ஆண்டவரை விட்டு விலகி போனதுனாலே, துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணதுனாலேயோ, என்னென்ன காரியங்கள்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ, ஆண்டவர் அனுப்பின காரியங்கள்னால ஆண்டவர் வந்து உங்களை ஆண்டவர் பக்கம் மறுபடியும் ஆண்டவருடைய கிருபையினால் மறுபடியும் உங்களை இழுக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நீங்கள் இப்போ நீதிமான்களாக்கப்பட்டீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் இப்பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உனக்கு திரும்ப எல்லாவற்றையும், நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக உங்களோட பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்ததாக ஆண்டவர் உங்களுக்கு நீதிமான்களாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே செய்யாது, என்னோட பிள்ளையோட வாழ்க்கையில் இது நடக்கவே செய்யாது, எங்கள் குடும்பம் அவ்வளோதான், இந்த நிலைமையிலே தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உங்களை அதிசயங்களை பார்க்க செய்வேன். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்பா, எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த காரியங்களை செய்வாங்க, இந்த அதிசயங்களை செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிசயங்களை எல்லாவற்றையும் செய்கிறதற்கு தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம், நம்மளுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதில் பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஆண்டவருடைய
பிரசன்னத்தினால நம்மளை வந்து தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்தும்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆனந்த மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது அதோட மகிமை எவ்வளவு பெரியது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்மளுக்கு போதித்து ஆண்டவர் நம்மளை சரியான பாதையில நடத்துவார். அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்ன உங்க கூடவே இருந்து ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த உலக பிரகாரமான பொருளாதார தேவைகள் இதை மட்டும் ஆண்டவர் கொடுக்காம நம்மளுக்கு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். 28வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்த வசனம் தான். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வசனத்துல நம்மளுக்கு ஆண்டவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவங்க பிள்ளைங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் இப்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அவங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருந்து கொண்டு இருக்கிறாங்களே, நான் ஆண்டவருக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு விட்டு ரொம்ப விலகி போய் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகவும் சொப்பனம் காண்கிறவர்களாகவும் நான் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க, அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு இன்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கடைசியாக பார்த்தோம்னா யோவேல் 2ஆம் அதிகாரம் அதில் 32வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். இதுவும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய இல்லத்துல யாரோ ரட்சிக்கப்படாம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறாங்களா, உங்களோட நண்பர்களோ உங்களோட உற்றார உறவினர் யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உங்களோட மனதில் பாரம் இருந்து கொண்டு இருக்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ரட்சிப்பை தருகிறார். இந்த ரட்சிப்பு வந்து ஆவிக்குரிய ரட்சிப்பு மட்டும் இல்லை, ஆத்ம ரட்சிப்பு மட்டும் இல்லாமல் விடுதலையே ஆண்டவர் உங்களுக்கு வந்து கொடுக்கிறார். வியாதியிலிருந்தோ வறுமையிலிருந்தோ எல்லாவற்றிலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். 7 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம்னா இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் திரும்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நடத்துகிறார். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரங்கள்னாலே ஆண்டவர் வந்து நிரப்பவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். கடைசியாக ஆண்டவர் வந்து ரட்சிப்பே உங்களுக்கு கட்டளையிடுவேன், விடுதலையே உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க. உங்களுடைய கிருபை அவ்வளவு பெரியது நாங்கள் பார்க்குறோம்ப்பா. உங்கள் கிருபையினால எங்களை மீட்டு கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உங்கள் கிருபையினால நான் நீதிமான்களாக்கப்படணும், நான் விசுவாசிக்கணும், நீங்கள் என்னை ரட்சித்தீங்கிறத நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சித்து ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக மாற்றி ஆண்டவர் இங்கே கொடுத்த இந்த 7 ஆசீர்வாதங்கள்னாலும் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி உங்களை நடத்துகிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததே ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். என்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே தரையில் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அதனால நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு தருவதற்காக, ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவி மீட்கப்படுவதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா.
அப்பா இந்த நேரத்திலையும் கூட ஏசப்பா வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ஏசப்பா. யாரெல்லாம் நான் ஆண்டவரே ஏசப்பா நான் பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே சகையை போல ஏசப்பா, யாரெல்லாம் உங்களை தேட ஆசையாயிருந்தோம் அவங்க இருதயத்திற்குள்ள பாவங்களும் ஏசப்பா அசுத்தங்கள்னாலே நிறைந்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரோட இருதயத்தையும் என் தேவன் நீங்க சுத்திகரிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல ஏசப்பா உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்ன்ற வார்த்தையின்படி அவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஏசப்பா வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை என் தேவன் நீங்க கட்டளையிடுங்க அப்பா. அவங்க ரத்தத்தினால நீங்க நீதிமான்களாக்கப்படுகிறோன்னு சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா அவங்க நீதிமான்களாக்கப்படுவதற்கு அப்பா என் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால அப்பா அவங்க ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்க நீதிமானாய் மாற்றி ஏசப்பா அவங்க நீங்க சொன்ன இந்த 7 ஆசீர்வாதங்களையும் பெற்று ஏசப்பா அவங்க அனுபவித்து அப்பா உங்க நாம மகிமைக்கென்று வாழ்வதற்கு என் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. 1 30 60 100 பலன் கொடுக்கிறதற்கு என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.